ஸோ ஹலோ கைஸ், காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டெல்லி தமிழன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே சேலஞ்செலாம் வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ போடுவேன், அன்றைக்கி இந்த வீடியோ போடுவேன்னு ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி காமிப்பேன்னு. ஆனால் வேலைனால சில டைம் முடியல. ஆனஸ்ட்டாக சொல்கிறலாம், அப்பப்போ எடிட்டிங்லாம் பண்ண மாட்டோம். ஸோ என்னன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய தமிழ் ஆளுங்களாம் வந்து பொங்கல் லீவில் வந்து சுற்றி பார்க்கணும்னு பார்ப்பாங்க, பிளான் போடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன்னா, நான் மணாலியில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் லீவ் இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு லீவ் இருக்கலாம். ஆனால் நம்ம டெல்லியில் இருக்கணும்ல, நம்மளுக்கு வேலை கிடைக்குது. இதனால தான் நம்மளுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மணாலி வந்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம டிரைவர் பையா, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் வந்திருக்காங்க பொங்கல் லீவில். நேற்று காலையில் தான் மணாலி ரீச் ஆகணும். ஸோ நேற்று வந்து எல்லாம் டயர்டாக இருந்தாங்களா, டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்னோ பாயிண்ட் போகணுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபெப்ரவரியில் மணாலியில் செம்ம ஸ்னோவாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் ஸ்னோவே இல்லை. பின்னாடி பாருங்கள், நான் இப்போ சோலாங் வேலியில் இருக்கிறேன். பார்க்கிங்கில் கூட ஸ்னோ இல்லை. ஸ்னோ இருந்தால் அங்கே மேலே மலைக்கு மேலே தான் இருக்குது, ஹில்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அட்டல் டனல் க்ராஸ் பண்ணி போவோம், பார்ப்போம் அங்கே போய் ஸ்னோ இருக்கா இல்லையானாக்கா. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்னால் ஜிப் லைனிங்கு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இங்கே ஜிப் லைனிங்கில் எப்படின்னு. ஸோ இன்றைக்கி பிளான் வந்து என்னன்னாக்கா சோலாங் வேலி பார்த்துட்டு அட்டல் டனல் க்ராஸ் பண்ணி சிசு காக்சர் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து இப்போ மணாலியில் வந்து எப்படின்னாக்கா இந்த ஜனவரி எண்டு, இப்போது ஜனவரி 15 ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, இனிலேருந்து ஃபெப்ரவரி 15 வரைக்கும் வந்து இங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது. இங்கே உள்ள லோக்கல் லைக் எப்படின்னா லோக்கல் சாமி, இங்கே லோக்கல்ஸ்னால் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ 1 மந்த் வந்து இங்கே வந்து பான் ஃபயர் அலவுட் கிடையாது, டிஜே நைட்டில் அலவுட் கிடையாது. ஸோ மால் ரோட்டில் கூட அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் கண்டினியூ இருங்க. இன்னைக்குள்ள பொங்கல் சீசனில் மணாலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிப்போம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து இங்கே வந்து ஸ்னோ இருக்கும். நான் இப்போ சோலாங் வேலியில் இருக்கிறேன். சோலாங் வேலியில் பின்னாடி வந்து ஆக்டிவிட்டி பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து இந்த வாட்டி வந்து ஸ்னோவே இல்லை. தெரியல எதுக்கு, மேபி சீசன் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ரஷ்ஷிங்காக இருக்குது. பொங்கல் லீவில் நிறைய சவுத் இண்டியன்ஸில் இங்கே வந்திருக்கிறாங்க, நிறைய தமிழன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லைனிங்க்கு போயிருக்காங்க. பின்னாடி ஜிப் லைனிங் ஆக்டிவிட்டி இருக்குது. இது ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு தென் இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே அட்டல் டனல் போவோம். அட்டல் டனல் க்ராஸ் பண்ணி கோக்சர் சிஷு அங்கே வேணால் ஸ்னோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பின்னாடி ஒரு மலை பார்க்குறீங்களா, இங்கே ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து கிளைமேட் மாறுது. ஸோ அந்த மலை தாண்டி தான் நம்ம போவோம். அங்கே வேணால் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா லைக் தெரியுது ஸ்னோஃபால் ஆகிறதுக்கு. बानवे 12 वही 9 नंबर पे गए ना. ஸோ கவுண்டர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மேலே பார்த்தா தெரியுது ஸ்னோஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஏன்னா மேலே வந்து அந்த பனி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ எல்லா ஜிப் லைனுக்கு போகிறாங்க. சோலாங் வேலி எதுக்காக ஃபேமஸ்னால் மெயின் வந்து இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் மெயின் ஹாட் ஸ்பாட் இது தான். இங்கே வந்து லைக் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா, ஜெயின்ட் ஸ்விங், அதுக்கப்புறம் ஜிப் லைனிங், அதுக்கப்புறம் ஸ்க்வீஸ்னிங் போல், ராக்கெட் ஜம்பிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே சோலாங் வேலியில் தான் பண்ணுவாங்க.
பேராகிளைடிங் கூட இங்கே தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மெயின் வந்து குல்லு தான் பேராகிளைடிங் அண்ட் டிராஃப்டிங்காக ஃபேமஸ். சோலாங் வேலி இப்போ இங்கே ஸ்னோவே இல்லை. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் அங்கே பின்னாடி மலை பார்க்குறீங்களா, அங்கே இப்போ போவோம். அட்டல் டனல் க்ரோஸ் பண்ணி போவோம். ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா என்ன ப்ரோ? நல்லா Hello bro, how was the experience? Super sama. Sama ba? Hello, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? Worth it. Worth it. எல்லா ரீல்ஸ்லயும் பார்த்துட்டு இருந்தாங்க, நேர்ல பார்க்கணும். கண்ணாடிலாம் திறந்துடுங்கப்பா. முன்னால இருக்கு கண்ணாடி. கேட்டா இருக்கு. अरे दर्द देख दे कैप्चर होगा चल के जा रहे हैं यार ऊपर. இல்ல இல்ல நம்ம இத விட்டு இந்த அந்த இதுல போறோம். கேமரா தானே மிஸ் ஆயிருச்சு. கேமரா தான் இல்ல. அவரோட செப்பல் அங்க இருந்த போடு, அந்த இது கிளவுஸ் எடு, அது கிளவுஸ் எடுப்பா. நானாவது போட்டேன் கிளவுஸ் எடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம் அடல் டனல் க்ரோஸ் பண்ணி. அடல் டனல் க்ரோஸ் பண்ணி வந்து இங்கே தான் இப்போ வரைக்கும் இப்போதைக்கு இங்கே தான் டூரிஸ்ட்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்னோ அவ்வளோ இல்லை. என் பின்னாடி கோக்சர் பக்கத்தில் ஸ்னோஃபால் ஆகுது. அதான் பின்னாடி வீடியோவில் தெரியும். அங்கே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ ஒரு 1 மந்த்துக்காக அது கோக்சர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அட்டல் டனல்லேருந்து நம்ம லெஃப்ட் சைட் போனோன்னா லே லடாக் போகிற பாதை என் பின்னாடி இருக்குல்ல, அது பாதை வந்து லே லடாக் போகிற பாதை. இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். ரைட் சைடில் வந்து கோக்சர். எப்போவுமே ஸ்னோ சீசனில் வந்து இது இங்கே அவ்வளோ ஸ்னோ இருக்காது. கோக்சர் பக்கத்தில் இருக்க ஸ்னோ பாயிண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ பண்ணல. ஸோ லோக்கல்ஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா
இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்னோ வந்து லைக் ஸ்னோ வந்து அங்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்டிவிட்டீஸ்க்காக. லைக் டூரிஸ்ட் வந்து அங்கே ஸ்கீன் பண்ணலாம், டியூப் ஸ்லைட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ஸ்னோ பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் இந்த வீக்கில் யாரும் வர மாதிரி பிளான் இருந்தால் நீங்கள் ஸ்னோ பார்க்கணுன்னா இங்கே வந்து ஏடிவி ரைட் அங்கே அட்டல் டனல் பக்கத்தில் வந்து கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வர்ற முன்னைக்கு வந்து கீழே சோலாங் வேலி முன்னைக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் இப்போ ஸ்லீப் ரெசிப்ட் கட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ரேட் பேசுகிறது தேவையில்லை. டேரக்ட் நீங்கள் ரெசிப்ட் கீழேருந்து கட் பண்ணிவிட்டு நேராக மேலே வந்து ரெசிப்ட் காமிச்சிங்கன்னா நீங்கள் ஏடிவியில் உட்காந்துட்டு நீங்கள் மேலே ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய கஸ்டமருக்கு நான் கீழேருந்து தான் ரெசிப்ட் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்தோடனே வெயிட் பண்ணுற தேவையில்லை. அவங்க போனோடனே அங்கே தான் பின்னாடி அந்த ஸ்கீன் அண்ட் டியூப் ஸ்லைடிங் அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நான் ஏடிவி ரைட்ஸ் என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிவி பைக்கில் ரைட் பண்ணுறாங்களே அந்த ஏடிவிஸ் தான் மேலே ஸ்னோ பாயிண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க இன்னும் நல்லா ஸ்னோ பார்க்கணுன்னா. ஸோ இது லைவ் அப்டேட். லாஸ்ட் இயர் கூட இந்த சீசனில் வந்த செம்ம ஸ்னோவாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு ஸ்னோனால சிட்டிக்குள்ளே நல்லா ஸ்னோவாக இருந்துச்சு. ஸோ மேலே வர இப்போ தேவையில்லை, நீங்கள் கீழே நல்லா என்ஜாய் பண்ணும். ஆனால் இந்த வாட்டி இங்கே ஸ்னோவே இல்லை. இந்த வீக்குள்ளே மேபி ஓவர் ஸ்னோஃபால் ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம குரூப் பின்னாடி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏடிவியில் கூப்பிட்டு போவோம். ஏடிவியில் வந்து அவங்க மேலே போய் அந்த ஸ்னோ வியூ பாயிண்ட்க்குலாம் போயிட்டு வருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸ்கீயிங் அண்ட் டியூப் ரைடிங். இப்போ கீழே பார்க்கிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே தான் ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ இன்கேஸ் யாரும் வர்ற மாதிரி வந்தால் இந்த மந்தில் வர்ற மாதிரி இருந்தால் ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ஏடிவி ரெண்ட் பண்ணி ஏடிவி எடுத்துகிட்டு மேலே அங்கே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவாங்க. தென் அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருந்தால். அதுதான் கோக்ஸ். அது வந்து இப்போ வரைக்கும் டூரிஸ்ட்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா அங்கேயே நல்லா ஸ்னோ பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் இங்கே வர்ற மாதிரி பிளான் இருந்தால் ஸோ நீங்கள் ஸ்னோ பாயிண்ட் பார்க்குற மாதிரி பிளான் இருந்தால் எப்போவுமே நீங்கள் காலையில் வெள்ளியா வாங்க. ஏன்னா வெள்ளியா வந்தால் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். லைக் மணாலிலேருந்து வரும்போது நீங்கள் சோலாங் வேலியில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்னோ பாயிண்டில் உங்களுக்கு நல்லா டைம் கிடச்சிரும். அப்போது ஈவினிங் வரும்போது கூட உங்களுக்கு வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும். ஹோட்டல்லேருந்து நீங்கள் லேட்டாக கிளம்புனீங்கன்னா ஸோ சான்சஸ் இருக்கிறது நீங்கள் சில பிளேசஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்னோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளியாக கிளம்புங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து அட்டல் டனல் க்ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைமேட் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். திடீர்னு ஸ்னோஃபால் ஆயிரும், ஓவர் சில்னஸ் ஆயிரும். ஸோ வந்து லேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அதுவும் இருட்டு சீக்கிரம் ஆயிரும். இங்கே 3 மணி 4 மணிக்கு அப்புறம் இங்கே இருட்டு ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க பின்னாடி ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே வந்து ஸ்னோஃபால் ஆகுதுல்ல. ஸோ டெம்பரேச்சர் வந்து மைனஸில் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து -2 இருக்குது. இன்னும் மைனஸில் போகும். நைட் டைமில் இங்கே -16 -12 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ப்ரோ எப்படி இருக்கு சார்? இன்னைக்குள்ள அப்டேட் சொல்லுங்கள். இன்னைக்குள்ள அது ரொம்ப ஸ்னோ நல்லா இருக்குது. இங்கே வந்தோம் பிளான் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் மட்டும் வச்சுருக்குறாங்க. ரைட், பரவாயில்ல. வியூ பாயிண்ட் இஸ் லைக் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். பின்னாடி வந்து நம்ம போயிருக்கலாம். அந்த கோக்ஸர் பின்னாடி பார்க்குறீங்களா ஸ்னோஃபால். ஆனால் இப்போ வந்து அதனால தான் அலோவ் பண்ணுதா. முக்கால்வாசி வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது பார்த்து லே லடாக் நேராக போகும் ஸ்ட்ரெயிட். நேராக போதும். நல்லா இருந்துச்சு. அப்பப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக டூர் லைக் ஒரு 5 இயர்ஸாக 4 இயர்ஸாக டூர் வேலை பார்க்குறேன். ஓகே. ஆனால் இப்போ தான் தோணுது சரி யூடியூப்பில் போடலாம் அப்படியே ஒரு லைவ் வ்ளாக் மாதிரிலாம். அதனால தான்
இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடையாது எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ யாரும் வர்ற மாதிரி இருந்தா இந்த டேட்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களோட ரிவ்யூ கேட்டேன், எப்படி இருக்கு. இன்னும் நல்லா இருந்ததா? இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இதுவும் ஓகே, இதுவும் ஓகே தானே, பெட்டர். மோசமா இல்லை, என்ஜாய் கிளைமேட் என்ன பண்ணுறது. முடியும், அது அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதால. ஓகே, ப்ரோ ஒன் போஸ்ட் ஸ்னோல படுற மாதிரி. नहीं वो कह रहे स्नो में लेट के फोटो लेगा इनका तो कंप्लीट होने ना से अपना मुश्किल और फोटो ये ना साथ में ये ना हां ओके सर ब्रो मामा लाइन भाई ரெண்டு 2 மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. பாய் பாய். फोन कैमरा வா எல்லாரும் போறாங்க. எடுக்கணுமா? இந்த போட்டோ எடுக்கலாம். மேலே போய் கூட நீங்க போட்டோ எடுக்கலாம். டாடா. பாய். எல்லாரும் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏடிவி பைக் ரைட்டில் போவாங்க, ஏடிவி பிடிச்சிட்டு. ஸோ இது அட்டன் டனல் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் நார்த் போல். இந்த பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னாக்கா லே லடாக் போகிற பாதை. இங்கேருந்து ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் லே லடாக். பின்னாடி வந்து லைவ் ஸ்னோஃபால் ஆகுது. இப்போதைக்கு கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. திடீர்னு காற்றடிக்குது, டெம்பரேச்சர் மாறி. இப்போ வரைக்கும் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா
ஓகே காய்ஸ், ஸோ இன்னைக்கு டே இங்கே முடியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் டே இன்னைக்கு அட்டல் டனல், ஸ்னோ பாயிண்ட் இதில் தான் போயிடுச்சு. இதுக்கப்புறம் பேக் டு ஹோட்டல். எல்லாம் இப்போ போயிருக்காங்க, ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இங்கே வேறு கிளைமேட் மாறுது தான். இப்போ -4 வரைக்கும் போயிடுச்சு டெம்பரேச்சர். ஸோ இதோட நெக்ஸ்ட் வ்ளாகில் அதை காமிப்போம். நம்ம குல்லுக்கு அப்புறம் நம்ம டெல்லி போவோம், ஆக்ரா போவோம். டூர் வந்து எப்படின்னாக்கா டெல்லி டு மணாலிலேருந்து குல்லு பார்த்துட்டு ஆக்ரா பார்த்துட்டு தாஜ்மஹால் பார்த்துட்டு தென் டெல்லி. ஸோ சேனலில் கண்டினியூ ஆயிருங்க. இதுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். ஓகே பாய், தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். டாடா.